Hey guys, welcome to Ragal Rendam. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா இந்த Xiaomi உடைய டயர் ஏர் பம்ப் 1S அப்படிங்கற மாடலோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட ஷார்ட் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஷாமியோடைய டிப்பிக்கல் அவங்களுடைய ஸ்டைல் பாக்ஸ் தான் கொடுத்துருவாங்க, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் காம்பினேஷனோட. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஒன்எஸ் அப்படின்ற மாடல் நேமும் அவங்க மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. பாக்ஸுடைய சைட்ஸில் அதோடைய நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. Xiaomi போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரெசர் 1S அப்படின்றத போட்டிருக்காங்க. அண்ட் இதில் குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் பேட்டரி கெப்பாசிட்டி 2000 mAh அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோடைய காஸ்ட்டும் வந்து இங்கே போட்டிருக்கு. பட் இதோடைய ஒரிஜினல் காஸ்ட் என்ன அப்படின்றத நான் வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்கிற சீலை பிரித்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணாட்டி மேலே நம்ம கேபிள் கொடுத்துருக்காங்க, USB to Type-C கேபிள். அண்ட் ஒரு சின்னதாக ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டாய்ஸுக்கு இல்லை பேஸ்கெட் பாலு இல்லை ஃபுட்பால் அந்த மாதிரியான பால்ஸுக்கெலாம் வந்து ஏர் பம்ப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்மால் நீடிலும் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் பம்பை வந்து கேரி பண்ணுறதுக்காக ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இந்த MI போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரெசர் 1S நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஏர் கம்ப்ரெசரை ஃபஸ்ட் லுக் பார்க்க சொல்ல ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. MIயோடைய பவர் பேங்க் 30,000 mAh எந்த அளவு சைஸ் இருக்குமோ அதே சைஸில் தான் இது இருக்குது. அண்ட் வெயிட்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இதோடைய அவுட்லுக்கை பற்றி பார்க்கலாம். அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பூட்டு ஷேப்பில் இருக்குது. இப்போது ஃப்ராங்காக சொல்ல போனால் மேலே வந்து ஒரு ரவுண்டாக ஒரு நாசல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ டிஸ்பிளே கீழே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டனு அண்ட் சேஞ்ச் பண்ணுற பட்டனு அண்ட் லைட் பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் ஒரு ஓகே பட்டன், அதாவது செலக்ட் பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம் சைடில் பார்க்க சொல்ல ஒரு பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க LED லைட்டில். அண்ட் அது கீழே வந்து நமக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணாட்டி உள்ள நமக்கு Type-C போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய சைட்ஸ்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஆகும். ஸோ அதனால் வந்து ஏர் இன்டேக்காக சைடில் அந்த ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சைடில் பார்க்க சொல்ல எதுவுமே இல்லை, ப்ளெயினாக இருக்குது. கீழே வந்து Xiaomi அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மாடல் நேமு, அதோடைய மேக்ஸிமம் அவுட்புட் அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய டாப் சைடில் பார்க்க சொல்ல ஒரு வார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டார்ச், LED டார்ச்சும் இங்கே இருக்குது. அண்டு இந்த பூட்டு ஷேப்பில் இருக்கிற இந்த விஷயமும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நாசல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நம்ம ஓப்பன் பண்ண வாட்டி 15 சென்டிமீட்டருக்கு வந்து இது ஒரு சின்ன நாசல் மாதிரி இருக்குது. நாசலை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டர்ன் ஆன் ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். அப்படி இல்லைனா இதை வந்து நீங்கள் நாசில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சரு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த MI போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரெசரில் வந்து உங்களுக்கு 4 விதமான மோட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மோட்ஸும் நீங்கள் எப்படி ஸ்விட்ச் பண்ணணுன்னா, இங்கே சைடில் வந்து ஒரு ரவுண்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்கிள் மோடு, நெக்ஸ்ட்டு வந்து பைக் மோடு அண்ட் கார் மோடு அண்டு அதாவது டாய்ஸுக்கான மோட்ஸ். அண்ட் இன்னொரு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லா மோடும் போய்டும், நார்மலாக வந்துடும். நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பொதுவான ஒரு மோடுன்னு வச்சுக்கலாமே. லாங் ப்ரெஸ் பண்ண சொல்ல இதோடைய யூனிட்டோடைய டைப் மாறும். அதாவது ஃபஸ்ட்டு இதில் PSI இருக்குது. அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ண சொல்ல அடுத்து பாருக்கு மாறுது. அண்ட் இன்னொரு வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ண சொல்ல KPAக்கு மாறுது. ஸோ 3 விதமான ப்ரெஷர் டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் பட்டனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ வந்து ஏற்றிக்கலாம். உதாரணத்துக்கு 30 PSIலேருந்து 35க்கு மாற்றணும்னா இங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னா 35 ஆகிடும், மைனஸ் பண்ணிங்கன்னா அகைன் குறையும். அண்டு இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து ஒரு லைட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டார்ச் லைட் எரியும். ஸோ இது வந்து 2 விதமாக ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டாட்டிக்காக எரிஞ்சினே தான் இருக்கும். ஸோ அண்ட் இதை இன்னொரு வாட்டி நீங்கள் ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து SOS மோடுக்கு மாறும். சென்டர் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். வந்து முன்னே இருந்த மாடலை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்னே ரொம்ப அதிகமாக சொன்னது, பட் இந்த வாட்டி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வைப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும்.
ஆப்வியஸ்லாக வந்து இந்த ஏர் கம்ப்ரெசர் எல்லாத்துலேயுமே வந்து வைப்ரேஷன்ஸ் வரும். இதுலேயே வந்து வைப்ரேஷன் இருக்குது. பட் முன்ன ஜென்ரேஷனை விட இந்த வாட்டி வைப்ரேஷன் கொஞ்சம் குறைச்சிருக்காங்களாம் கேட்டிங்கன்னா ரொம்பலாம் குறைக்கிற மாதிரி தெரில. முன்ன ஜென்ரேஷன் நான் எதுக்கு கம்பேர் பண்ணுறேன்னா அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். முன்ன இருந்ததை விட இப்போ கம்மியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எனக்கு கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காற்று ஏறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்த மாடலில் வந்து கொஞ்சம் டயரை ஏர் ஃபில் பண்ணணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். பட் இந்த மாடலில் வந்து கொஞ்சம் குயிக்காக ஃபில் பண்ணுற மாதிரி இதுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து டைப் சி மூலமாக சார்ஜ் ஏற்றிக்க முடியும். கீழே அதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் வந்து 2 ஹவர்ஸ்லேருந்து 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகுது. ஸோ நான் சார்ஜ் பண்ண சொல்ல 2.5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 8 கார் டயர் வரைக்கும் உங்களால் ஃபில் பண்ண முடியுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் இது உண்மையானு எனக்கு தெரியல. பட் நான் இது வரைக்கும் அந்தளவு யூஸ் பண்ணி பார்க்கல. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த பேட்டரியை வச்சு ஒரு காரோட 4 டயருமே வந்து 0லேருந்து அவங்க குறிப்பிட்ட அந்த பிஎஸ்ஐ வரைக்கும் உங்களால் ஃபுல் பண்ண முடியும். 2 காரை வந்து இது 0 to ஃபுல் பிஎஸ்ஐ வந்து இது ஏற்றுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் 1 கார் கண்டிப்பாக இது ஏற்றும். அதே மாதிரி பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 3 இல்லை 4 பைக்குக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 டயருக்குமே வந்து நீங்கள் 0 to அந்த செட்டு பிஎஸ்ஐ வரைக்கும் உங்களால் வந்து ஃபுல் பண்ணிக்க முடியும். ஸோ அது டயருடைய அளவை பொறுத்து தான் வந்து இதோடைய பவர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது பெரிய பெரிய டயருக்கெலாம் யூஸ் பண்ண சொல்ல இதோட பவர் வந்து நல்லாவே ஈஸிக்கும். பட் சின்ன சின்ன டயருக்கெலாம் யூஸ் பண்ண சொல்ல அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாகவே இது பார்க்காது. அண்ட் சார்ஜ் போட்டுகிட்டே இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது இது. ஸோ சார்ஜ் போட்டிங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் இது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா கூட சார்ஜ் போட சொல்ல வந்து இது ஆஃப் ஆகிடும். ஸோ ஏர் வந்து எவ்வளோ ஏர் இருக்குதுன்னு செக் பண்ணணுன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர் நாசில் வந்து இதை வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்கள் டயரில் என்ன ஏர் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத இங்கே காமிச்சிரும். ஸோ அடுத்தபடியாக இதோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுடைய அப்பாச்சி RTR 164V ஸ்பெஷல் எடிஷனுடைய ஃப்ரண்ட் டயரில் மொத்த காற்றும் எடுத்து விட்டுட்டேன். ஸோ 0 ஏர் ப்ரெஷரில் தான் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். பிஎஸ்ஐ செட் பண்ணுறேன். 33க்கு வந்து நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இதை நான் ஆன் பண்ண வாட்டி ரொம்பவே வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம், நீங்கள் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும். பட் ஃபுல்லாக இது பம்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 மினிட்ஸுக்கு மேலே இது ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப லேட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் எடிஷனில் வந்து ரொம்பவே நேரம் அதிகமாக ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 3.5 மினிட்ஸ், அதாவது 3 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பட் 3 மினிட்ஸுக்குள்ளேயே இது முடிக்குது, 2.5 மினிட்ஸ்லேயே வந்து இது முடிச்சிடுது அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு கொஞ்சம் குயிக்காகவே ஏறுது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு நம்பராக பொறுமையாக ஏறும் பழைய ஜென்ரேஷனில். பட் இந்த நியூ ஜெனில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஏறுது. பம்ப்பு வந்து ரொம்பவே குயிக்காக பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாடலுக்கு. அண்ட் நீங்கள் பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து 3 விதத்தில் எரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர், அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஆரஞ்சு கலர், அண்ட் 3வது வந்து ரெட் கலரில் எரியும். ஸோ ஒயிட் கலர் வந்து 25%லேருந்து 100% வரைக்கும் பேட்டரி இருக்க சொல்ல இது வந்து ஒயிட் கலரில் எரியும். 25% கம்மியாக போயிடுச்சுன்னா ஆரஞ்சு கலரில் எரிய ஆரம்பிச்சிடும். அண்டு 10%க்கும் கீழே இது சார்ஜ் போயிடுச்சுன்னா மட்டும் இது வந்து ரெட் கலரில் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த பேட்டரி இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அண்ட் சார்ஜிங் அப்போது இது வந்து ப்ரீத்திங் லைட் மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ பொறுமையாக அது வந்து விட்டு எரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது வந்து சார்ஜிங் ஆகிட்டுருக்கு அப்படின்றத. அண்ட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெயிட்டுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஒரு 400 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டான வெயிட் என்ன அப்படின்றத வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போவே போர்ட்டபுளும் கூட. ஸோ மற்ற ஏர் கம்ப்ரெசர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பவருக்கு வந்து நீங்கள் கார் சார்ஜர் அந்த 12 வோல்ட் இதில் தான் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்டர்னலாக நீங்கள் பவர் சோர்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. இதுலேயே இன்பில்ட்டாக பேட்ரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது சைஸும் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ 2 கை அப்படி வச்சிங்கன்னா அதோட சைஸ் அவ்வளோதான் இருக்குது. இல்லைனா உங்கள் பைக்குடைய டேங்க் பேக்கில் வச்சுக்கலாம். இல்லை ஸ்கூட்டி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் சீட்டு கடியில் கூட இதை போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன ஒரு பொருள் தான். மேக்ஸிமம் இது வந்து பெருசாக இடத்த அடிச்சிக்காது. காரை பொறுத்தையும் உங்கள் க்ளோவ் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கார் க்ளோவ் பாக்ஸில் பெருசாக எந்த விதமான ஸ்பேஸும் இது வந்து ஆக்கியூபை பண்ணாது.
அண்ட் ஃபைனலாக இந்த Xiaomi டயர் ஏர் கம்ப்ரெசர் 150 PSI 1S அப்படின்ற இவ்வளோ பெரிய நேம் கொண்ட இந்த டயர் ஏர் பம்போடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3000 rupees ஆன்லைனில் இது வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஃப்ளிப்கார்ட், அமேசான் இல்லை ஷாமியோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கூட நீங்கள் பார்க்கலாம். 3000 rupeesக்கு தான் இது வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. காஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மற்ற ஏர் கம்ப்ரெசரை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக பேட்ரி இருக்கிற மாதிரியான ஒரு ஏர் கம்ப்ரெசர் வந்து 2500க்கு அபோவ் தான் இருக்கும். பட் அந்த ஏர் கம்ப்ரெசரை கம்பேர் பண்ண சொல்ல இதில் ஃபீச்சர்ஸை வச்சு நீங்கள் பார்க்க சொல்ல 3000 rupeesக்கு இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இது யாருக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பைக்கராக இருந்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் இந்த பெட்ரோல் பங்க்லேயே நீங்கள் ஏர் பம்ப் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ஒரு நைட் டைம்லேயோ இல்லை வந்து ஒரு காட் செக்ஷனில் எங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க, அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஏர் பம்ப் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ஏர் பம்ப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். அண்ட் கார் ஓட்டுறவங்களாம் கூட, கார் கைஸ்லாம் கூட இருப்பீங்க, நிறைய பேர் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காருக்கெலாம் கூட ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. ரொம்ப 1500 1700க்கே வந்து ஏர் பம்ப்ஸ்லாம் இருக்குது. மேனுவல் ஏர் பம்ப்ஸ் இருக்குது அண்ட் எலக்ட்ரிக்கல் கூட இருக்குது. பட் எக்ஸ்டர்னலாக பவர் சோர்ஸ் ஒன்று வந்து தேவைப்படும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ண சொல்ல அதெல்லாம் காம்பேக்டாக இருக்காது, ரொம்ப பல்கியாக இருக்கும். உங்கள் பூட் ஸ்பேஸை வந்து நல்லாவே ஆக்குபை பண்ணணும். அண்ட் காரில் இருக்கிற பவர் தான் அது யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதில் வந்து அந்த மாதிரி தொல்லையே கிடையாது, ரொம்பவே கம்பேக்டாக இருக்குது. ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணாது. உங்களுக்கு லோ பாக்ஸ்லேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்பில்ட்டாக பேட்டரி இருக்கிறதுனால எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு பவர் சோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு பவர் சோர்ஸ் இல்லாத இடத்துலையும் கூட நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஒரு டயரை பம்ப் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜ். ஸோ இதில் மைனஸ் பாயிண்ட்டே இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுலேயும் மைனஸ் பாயிண்ட் இருக்குது, ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்குது. வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம், ரொம்ப வைப்ரேட் ஆகுது. பட் இது வந்து இந்த பவர் ஏர் கம்ப்ரெசர்லாம் வந்து எல்லாமே இப்படி தான் ஒர்க் ஆகும். பட் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப அதிகமான வைப்ரேஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது மேபி நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து 1Sக்கு அப்புறம் 2S 2A அந்த மாதிரி எதனா விட்டு அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் குறைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மற்றபடி இதில் பெருசாக மைனஸ் பாயிண்ட்டாக எனக்கு எதுவுமே படலை. ஸோ அண்ட் இந்த Xiaomi போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரெசர் 1S உடைய ஒரு ஷார்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் உங்களுக்கு எதனா இதை பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணினா தான் நான் அப்புறம் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துடைய லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தால் வந்து கேட்கலாம், தாராளமாக நான் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகுல். பை பாய்.